ஹாய் guys, வெல்கம் டு Amateur 26 யூடியூப் சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 70 73 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூல் சுரேஷ் காலையில் சேர போட்டு பிக் பாஸ் வெளியில் குதிக்க ட்ரை பண்ணுவார். மணி வந்து கத்தி கூப்பிடுவான். அதுக்கு பயந்துட்டு அப்புறமா திரும்பி வந்துருவார். பிக் பாஸ் கூல் சுரேஷ் கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு கேட்பாரு, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. கூல் சுரேஷ் சொல்வார், பழைக்க தெரியாதவன்னு சொல்கிறாங்க சார் எல்லாரும் அப்படின்னு சொல்லி அழுவார். இப்படிலாம் செஞ்சால் வெளியில் இருக்கிறவங்களும் பழைக்க தெரியாதவங்க தான் உங்களுக்கு சொல்லுவாங்க, அதனால இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சமாதானப்படுத்துவார் கூல் சுரேஷ். கூல் சுரேஷ் இனிமே பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் வரும். ரவீனா படிப்பா. பிக் பாஸ் கரன்சி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய பிக் பாஸ் கரன்சியை ரிவார்டாக கொடுக்கலாம். 3 வின்னர்களை ஹவுஸ்மேட்ஸ் தேர்ந்தெடுத்து அறிவிக்கணும். ஒரு நபர் அதிக பிக் பாஸ் கரன்சி பெற்றிருக்கும் நபர், 2 நபர்கள் சிறப்பாக பர்ஃபார்ம் செய்த நபர்கள் அப்படின்னு படிச்சு முடிப்பா. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார், அர்ச்சனா அண்ட் விஜய் டிக்கெட் டு ஃபினாலேக்கு நீங்க பங்கேற்க முடியலனாலும் நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் நீங்க வேற ஒரு நபர்களுக்கு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு பிக் பாஸ். ரவீனா சந்தோஷ் சுப்பிரமணியம் ஜெனில கெட்ட போட்டிருப்பா. விஷ்ணு வந்து போக்ரி விஜய் கெட்ட போட்டிருப்பா. விஷ்ணு பார்த்து ரவீனா கேட்பா, உன் பேர் என்னன்ட்டு. தமிழ்னு விஷ்ணு சொல்லுவான். ரவீனா அப்போ உங்க அப்பா பேர் இங்கிலீஷா சொல்லி கலாய்ப்பா. அர்ச்சனாவுக்கு திமிர் மூவி வில்லி கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அர்ச்சனா வந்துட்டு ஐ எம் நாட் வில்லி, ஐ டோன்ட் யூஸ் திஸ் கேரக்டர், ஐ டோன்ட் நீட் டு பி போர்ட்ரேட்டட் சொல்லி அழுதுட்டு இருப்பா. அனன்யா வந்து அர்ச்சனா சமாதானப்படுத்துவா. மணியோட சாங் பிளே ஆகும். வாரணம் ஆயிரத்துலேருந்து மாற்றி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாற்றி அந்த சாங்க்கு வந்து மணி சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். எல்லாரும் வந்துட்டு காசு கொடுப்பாங்க. ரவீனா அவகிட்ட இந்த மொத்த காசையும் தூக்கி மணி கொடுத்துருவா. விஷ்ணு வந்து திமிரு ஈஸ்வரி கேரக்டர்ல இருக்கிற அர்ச்சனா கிட்ட போவான். அப்போ உடனே அர்ச்சனா சொல்லுவா, ஏய் யாரு இல்லை நீ இசுக்கு சின்ன பொண்ணை பாட்டு இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. விஷ்ணு சொல்லுவா, நான் நிற்கிற இடம் வேணா உந்தா இருக்கலாம், சுற்றி இருக்கிற ஆளுங்க கூட உந்தா இருக்கலாம், ஆனால் நான் ஒரு அடி அடிச்சுன்னா பொறி கலங்கி பூமிக்குள்ள போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே அர்ச்சனா வந்துட்டு பொறி கிழங்கு விற்கிறவனா நீனு, போய் ஒரு 6 பொட்டலம் போட்டுவா அப்படின்னு சொல்லி விஷ்ணு கலாய்ப்பா. அனன்யாவுக்கு கஜினிலேருந்து ஒரு மாத இளவியில் நேரம் அப்படின்ற ஒரு சாங் பிளே ஆகும். அதுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சுமாராக தான் டான்ஸ் ஆடிப்பா. பூர்ணிமா விஜய் நிக்சன் பேசுவாங்க. பூர்ணிமா சொல்லுவா, ரவீனா எல்லா காசையும் எடுத்து மணிக்கு கொடுத்துட்டா அப்படின்ட்டு. நிக்சன் சொல்லுவான், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருப்பான். டோமக் ஸ்கோர் வரும். டோமக் ஷூட்டர்ஸ் வந்து 1108, டைட்டன்ஸ் வந்து 2788, வாரியர்ஸ் வந்து 2407, ரேஞ்சர்ஸ் வந்து 1026. ரவீனா சந்தோஷ் சுப்பிரமணியத்திலிருந்து அடடா அடடா என்ன ஏதோ செய்கிறாள் அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. கூல் சுரேஷ்க்கு வந்துட்டு மன்மதன்லேருந்து மன்மத லீலையை வென்றவர் யார் இங்கே அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுவார். மணி வந்துட்டு ஓரமா சொல்லி கொடுத்து ஆடிட்டு இருப்பா. அதை பார்த்து கூல் சுரேஷ் ஆடுவார். முடிஞ்ச அளவுக்கு ஆடுவார். கடைசியில் ஆடி பிடிச்சி மனுஷனே ரொம்ப டயர்ட் ஆகுது. கூல் சுரேஷ் யார்கிட்ட இருந்து காசு வாங்க மாட்டார். அதே மாதிரி மற்றவங்களுக்கு அவர் அவ்வளோவா காசு கொடுக்கல. ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் வரும். 10 பேர் விளையாடணும். பால் உருட்டி விடணும். அதில் கரெக்டாக உருளும் போது கூடையில் வந்து பிடிக்கணும். 10 பேரில் வந்துட்டு 7 பேர் கரெக்டாக போட்டாங்கன்னா வின்னு. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் ஒருத்தர் மட்டும்தான் ஷாப்பிங் போகணும்னு படிப்பாங்க ஷாப்பிங்கை. விஷ்ணு மணியும் கரெக்டாக வந்துட்டு கூடையில் பாலை பிடிச்சிருவாங்க. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு விட்டுருவாங்க. அதனால பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார், நீங்க தோத்துட்டீங்க, அதனால அடுத்த வாரம் ஒருத்தர் தான் போகணும்னு சொல்லுவாரு. இருந்து நீலாம்பரி சாங் பிளே ஆகும். விசித்ரா வந்து ஆடுவாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் விசித்ரா சுற்றியும் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் சூப்பராக இருக்கிறதுனால முக்கால்வாசி ஹவுஸ்மேட்ஸ் விசித்ராவுக்கு காசு கொடுப்பாங்க நிறைய. ஆக்ஷனுக்கு காதல் கொண்ட சாங் பிளே ஆகும். ரொம்ப நல்லா ஆடிருப்பான். அதுக்காக வந்துட்டு மேலெல்லாம் தண்ணி ஊற்றி ஆடிருப்பான். அவன் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல ஆன மாதிரி ஆடிருப்பான். மணி வந்துட்டு நிக்சனை அப்ரிஷியேட் பண்ணுவான், நீ ரொம்ப சூப்பராக ஆனடா அப்படின்னு சொல்லிட்டு. மணி ரவீனா கிட்ட சொல்லுவான், எல்லாரும் எஃபெக்ட் போடுறாங்க, காசு கொஞ்சமாவது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவா. ரவீனா வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காசு மணிக்கிட்டே வச்சு சொல்லிட்டு போயிடுவா. பருத்திவீரன் சாங் பிளே ஆகும். முத்தழகு கேரக்டர்ல பூர்ணிமா டான்ஸ் ஆடுவா. பருத்திவீரன் போஸ்ட்டுக்கு விஷ்ணு கிட்ட பிளான் பண்ணி அவனை செட்டப் பண்ணி வச்சிருப்பா டான்ஸுக்கு. பட் மணி அதுக்குள்ள குறுக்க வந்துட்டு அவன் பருத்திவீரன் போஸ்ட் கொடுப்பா. வேற வழி இல்லாம பூர்ணிமா அவன் கூட ஆடிட்டு இருப்பா. விஷ்ணு அதை பார்த்து ரொம்ப வெறுப்பாயிட்டு இருப்பா. அப்புறம் கடைசியில வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு சாங் முடிகிறப்போ பருத்திவீரன் போஸ்ட் கொடுப்பா. அப்போ பூர்ணிமா வந்துட்டு விஷ்ணு கட்டிப்பிடிப்பா. அதோட வந்துட்டு சாங்கு நல்லா முடிஞ்சிடும். பூர்ணிமா நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணிருப்பா. பிக் பாஸ் ஒவ்வொருத்தரா எவ்வளவு பிக் பாஸ் கரன்சி வாங்கியிருக்கீங்கன்னு கேட்பாரு. முக்காவாசி பேர் 0-0 போட்டுப்பாரு. பிக் பாஸ் கேட்பாரு, எப்படி 0 வரும், எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, பைசா கொடுத்தாங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு 0 வந்துச்சு பிக் பாஸ் கேட்பாரு. எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, வந்த காசு எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரவீனா வந்துட்டு 3100, விசித்ரா 6400 மட்டும்தான் ஸ்கோர் போர்டில் பாயிண்ட் இருக்கு. மற்ற எல்லாருக்கும் 0. எல்லாரும் காசு யார்கிட்ட கொடுத்தாங்கன்ற கன்ஃபியூஷன்ல வேற இருக்காங்க. மணியும் பிக் பாஸ் கேட்பாரு என்ன பண்ணணும்ட்டு. விசித்ரா வந்துட்டு அனன்யா கிட்ட சொல்லுவாங்க, விஜய்க்கு எல்லாரும் கொடுத்தாங்க. அனன்யாவும் சொல்லுவா, எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி பிளே பண்றாங்கன்ட்டு. ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு கெட் இட்னு சொல்லுவா. டிக்கெட் டு ஃபினாலில் அவனை அனுப்பல. இப்போ எல்லாரும் அவன் கையில காசு கொடுக்குறாங்கன்னு, எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியலன்னு விசித்ரா கேட்பாங்க. அனன்யா சொல்லுவா, இல்லை அவனுக்கு பவர் கிடைக்கும், யாரையாவது செலக்ட் பண்ணுவான், அதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவா அனன்யா. அதுக்கப்புறம் ரவீனா பத்தி பேசுவா. மணியை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற ரவீனா அவ்வளோ காசும் அவனுக்கு கொடுத்துட்டா வேஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பா அனன்யா. மாயா பூர்ணிமா கிட்ட காசு கொஞ்சம் கொடு, நான் தான் லாஸ்ட் ஆடினேன், காசு எங்கன்னு விசித்ரா கூட கேட்கறாங்கன்னு சொல்லுவா. பூர்ணிமா சொல்லுவா, எல்லாருக்கிட்டையும் காசு இல்லை, நீங்க மட்டும் மாட்ட மாட்டீங்கன்னு சொல்லுவா. மாயா, இப்போ இது ஒரு கண்டென்ட்டா வேற நீ ஆக்கிட்ட, அதனால நான் கண்டிப்பா லாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி, அதனால எனக்கு காசு வேண்டாம்னு சொல்லிட்டு பூர்ணிமா கிட்ட கத்துவாங்க. பூர்ணிமாவும் எனக்கும் காசு வேணாம்னு சொல்லிட்டு காசு தூக்கி போடுவா. பூர்ணிமா அங்கிருந்து கோவத்துல ஏஞ்சி போவா. அப்போ போற வழியில பாட்டில் இருக்கும், அதை தட்டி விட்டு உடச்சு போட்டு போயிடுவா. பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் கூப்பிட்டு திட்டுவாரு, கிரேட் பர்ஃபார்மன்ஸ் எவ்ரி ஒன், நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா ஸ்கோர் போர்டில் 0-0 பாக்குற வரைக்கும் தான் அது இருந்துச்சு. ஷேரிங் ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல டிக்கெட் ஃபினாலுக்கு அடித்தள அமைக்கிற இந்த டாஸ்க் அதோட மதிப்பை இப்படி குறைச்சிட்டீங்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கரன்சியை ஷேரிங் ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களோட வேல்யூ நீங்களே ஏன் இப்படி குறைச்சிக்கிறீங்க, போர்டில் என்ன எழுதினாலும் பார்த்துட்டு விட்டுருவேன்னு நினைச்சீங்களா, இல்ல
எனக்கு புரியல. சம்பவம் இந்த வீட்டாருக்கு விதிமுறைகள் மதிக்கும் தன்மை இல்ல என்பது எனக்கு தெளிவா தெரியுது. திரும்பவும் ஒரு சில செய்யும் தவறுனால முதல்ல இந்த வீட்டு பாதிச்சுச்சு என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். எனிவே உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா மாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? எதுக்கு டாஸ்க், எதுக்கு ரூல்ஸ், எதுக்கு கரன்சி? ஷோ மஸ்ட் கோ ஆன். இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இன்று இரவு டைம் தரேன். நாளைக்கு காலைல ஸ்கோர் போர்டில் சரியான ஸ்கோர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் இன் யூ ஆல் சொல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாரு. இதோட இந்த எபிசோட் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.